இந்த குஜராத் டைட்டன்ஸுக்கு மட்டும் ஷெடியூல் நல்லா இருக்குது இல்லை. அவங்களுக்கு இது வரைக்கும் 9 மேட்ச் தான் ஆடி இருக்கிறாங்க. அந்த பிளே ஆஃப் ரேஸ் ஹெவியாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க காணாமல் போயிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு பிரேக்கும் கிடைக்குது. ஆனால் கரெக்டு தான், இந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு அந்த பிரேக்கும் தேவை. ஏன்னா ப்ரெஷரு, அந்த ப்ரெஷர் இல்லாமல் அவங்க ஆடுவாங்க. மேபி இந்த ஷெடியூலும் அவங்க வந்து இந்த ஒரு வருஷம் நல்லா விளையாடுறதுக்கான ஒரு காரணமாகவும் இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் பிளே ஆஃப் ரேஸ் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஜிடி 4வது இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது 4வது இடம் ஏன்னா அவங்க ஆக்சுவலி டாப்பில் தான் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க. டாப் 2 தான். பட் இப்போ ஏன் 4வது இடம்னா அவங்க கொஞ்ச நாள் ஆடலை, அதனால தான். பட் இப்போ சன்ரைஸ் ஹைதராபாத் அவங்க ஆக்சுவலி இந்த மேட்ச்சை தோற்றுறாங்கன்னா அஃபிஷியலாக வெளியில் போயிடுவாங்க. ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் வெளியில். இப்போது சன்ரைஸ் ஹைதராபாத் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் பாயிண்ட்ஸ் டேபிள் நம்பர் 9ல் இருக்கிறாங்க. ஆர்ஆர் 8ல் இருக்கிறாங்க. ஆனால் 8th பொசிஷனில் இருக்கக்கூடிய ஆர்ஆர் வெளியில் போயிட்டாங்கன்னா 9ல் இருக்கிறவங்களும் வெளியில் போயிடுவாங்க. பட் இந்த மேட்ச் அவர் தோத்துட்டா எஸ்ஆர்ஹெச் வெளியில் போகிறாங்களா இல்லைனா ஜிடியோட கூடிய கெடுக்கிறாங்களா, இந்த கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கேட்க போகிற கேள்வி, இந்த ஐபிஎல் 2025 கிருக்கானந்தாவும் டெக்காத்தாலும் சேர்ந்து கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா, அப்புறம் யார் அதிக ரன் அடிப்பா, இந்த 2 கேள்விக்கு சரியாக பதில் சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு டெக்காத்தாலன் பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம ப்ரிவியூக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் பார்ப்பீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க சொல்லுங்கள். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பாப்பியா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2025 டிராகனில் அகமதாபாத்தில் நடக்கக்கூடிய குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் சன்ரைஸ் ஹைதராபாத் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன் இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவில் பார்க்க வந்துருக்கிறீங்க. கிவ்அவே ஸ்பான்சர் டெக்காத்லான். ஓகே, குஜராத்தில் மேட்ச் நடக்க போகுது. மழை இப்போதைக்கு இல்லை. ஆமாம், மே மாதம் நெருங்கிடுச்சு. இதுக்கப்புறம் மழைலாம் இருக்கும். திடீர்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெதர் ரிப்போர்ட்டில் மழை இருக்காதுன்னு சொல்லுவோம். பட் மழை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மான்சூன் டேஸ் வந்து அங்கே மே கடைசிலேருந்து ஆரம்பிக்குது. அகமதாபாத்தில் இப்போ மேட்ச் வர வச்சுருக்காங்க. இன்னொன்று சிஎஸ்கேவுக்கு மே 18ஆம் தேதி மேட்ச் இருக்குது. பட் இப்போ வெதர் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் மழை இல்லைன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒன்று, அதுக்கப்புறம் பிச் பொறுத்த வரைக்கும் இங்கே 246 அடிக்கப்பட்டிருக்கு, 196 அடிக்கப்பட்டிருக்குது, 217 அடிக்கப்பட்டிருக்கு, 203 அடிக்கப்பட்டிருக்கு. ஆவரேஜாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து நீங்கள் ஒரு 195 200 ஆமாம், ஆவரேஜாக 200 ரன் ஸ்கோர் பண்ணலாம். பட் சேசிங் பண்ண டீம் இங்கே தொகுத்துருக்குறாங்க. ஸோ டாஸ் வின் பண்ணால் ஃபஸ்ட்டு பேட்டிங், மற்ற பிச் மாதிரி இல்லாமல் இங்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் போகலாம். அதாவது 7 பேட்டர்ஸ் ஒரு நல்ல ஒரு 5 பவுலர்ஸ். ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் போனால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம், எந்த டீமாக இருந்தாலும். பட் ஜிடிக்கெலாம் ஃபஸ்ட் பேட்டிங் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிற மாதிரி அர்த்தம். இப்போ ஒருவேளை எஸ்ஆர்எஸ் ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற பேட்டிங் லைனப் இந்த சீசன் ஃபுல்லாக செல்ஃப் எடுக்கவே இல்லை. இந்த மேட்ச்லாம் எடுப்பாங்களா? மால்டவிஸ்லாம் போயிட்டு வந்துருக்குறாங்களா, ரெஃப்ரெஷ் ஆகி வந்துருக்குறாங்களா, என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். பட் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இதுதான். பிளேயிங் லெவலில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எனக்கு எஸ்ஆர்எஸோட பிளேயிங் லெவலில் வந்து மேலே மாற்றலாம் இல்லை. கம்யூனிட்டி இடத்த ஃபிட் பண்ணிட்டாரு. அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஆடுவார். கீழே ஃபாஸ்ட் பாலர், இன்னொரு ஃபாஸ்ட் பாலர், இந்தியன் ஃபாஸ்ட் பாலர் சிம்ரன்ஜித் சிங் திரும்ப பேக் பண்ணி கூப்பிட்டுருவாங்களா? எனக்கு குழப்பமாக இருக்குது. அந்த ஒரு ஃபாஸ்ட் பாலர் யாரை ஆட வைப்பாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு குழப்பம். ஜிடி பக்கம் நீங்கள் வந்துட்டிங்கன்னா நீங்கள் அங்கே மாற்றவே தேவையும் இல்லை. இப்போ ஒரு மேட்ச்சே வைபவ் சூரியவன்ஷி பிடிங்கி போய் அடிச்சு அதுக்குன்னு எல்லாத்தையும் மாற்ற மாட்டாங்க. சேம் லெவலோட தான் ஆடுவாங்க. கரீம் ஜன்னத்துக்கு பதிலாக பேபி இஷாந்த் சர்மா வருவார்னு நினைக்கிறேன். அது ஒரு மாற்றம் மட்டும் இருக்கும், மற்றபடி வேறு எந்த மாற்றமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அகமதாபாத் திரும்பி அவங்களோட டென்னுக்குள்ளே வந்துட்டாங்க. இதுதான் ரெண்டு டீமில் பிளேயிங் லெவன் பார்த்துருக்கீங்க. இப்போ பேட்டில் உள்ளே வெளியே எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் அங்கேயே சொல்லிட்டேன். வைபவ் சூரியவன்ஷி பிரசித் கிருஷ்ணாவை அடித்தார், இஷாந்த் சர்மாவை அடித்தார், கரீம் ஜன்னத்தை அடித்தார், சிராஜி கொஞ்சம் அடி விழுந்து, ராஷித் கானும் கொஞ்சம் அடி விழுந்து, எல்லாரும் அடி வாங்கிட்டாங்க. ஜெய்ஸ்வாலும் கொஞ்சம் அடித்தார். இந்த 14 வயசு பையங்கிறத தாண்டி 22 வயசு இளைஞனும் அடி வாங்கினாங்க. இப்போ அகமதாபாத் கிரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஜிடி டீம் பக்காவாக இருப்பாங்க. பேட்டிங்கும் சரி, பவுலிங்கும் சரி, அதுக்கேற்ற மாதிரி டீம் பிக் பண்ணுவாங்க. அந்த டீம் வெளியிலேயும் போய் வின் பண்ணும். பட் நெஹ்ரா அங்கே மாஸ்டர் மைண்ட் இருக்காருங்கிறதுனால வந்து ஒரு தடவை அப்படி நடந்துச்சு. பட் அகைன் என்னென்னா அது நடக்க விடாமல் பண்ணுவாங்க. முக்கியமாக அகமதாபாத் வராங்கங்கிறதுனால டெஃபினட்டாக நல்ல ரிசல்ட் இவங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் நினைக்கிறேன். ஒன்று, ஏன்னா இவங்களுக்கு ஹெவி டாப் 3 இருக்குது. மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 9 டிஃப்ரெண்ட் மேட்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு 500 ரன் அடிச்சிருக்கிறாங்களா. பட் யாரும் 50 அடிக்கலை. ஆனாலும் அந்த 500 ரன்ஸ் இவங்ககிட்ட வருது. அப்போ மேலே இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1300 ரன்ஸ் கிட்டத்தட்ட அடிச்சிருக்கிறாங்க. அதை சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர், அப்புறம் சுப்மன் கில்ஸ்லேருந்து. ஸோ இவங்க ஒரு 500 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. அதாவது 3 பங்கில் 1 ரன் அடிச்சிருக்கிறாங்க. அப்போ 3 பங்கு ரன் அவங்க தான் அடிக்கிறாங்க. அப்போ அவங்க தான் வந்து ஜிடியோட இது வரைக்கும் வெற்றி தோல்வியை டிசைட் பண்ணுறாங்க. இப்போ கீழே பவுலிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரசித் கிருஷ்ணா மேக்ஸிமம் மிடில் ஓவர்ஸில் செம்மையாக டாட் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. விக்கெட் அதனால் அவருக்கு ப்ரெஷராகி விழுது. ராஷித் கான் இப்போ நல்லா விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. சிராஜோட நியூ பால் பக்கா. இஷாந்த் சர்மா நேற்று அடி வாங்கினார். ஆனால் எனக்கு இஷாந்த் சர்மா ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருப்பார். சரி, ஓகே. இப்போது
நீங்கள் ஜிடியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அகைன் சொல்கிறேன், அகமதாபாத்துக்குள்ளே சூப்பராக ஆடுவாங்க. வெளியில் ஆடுறத விட இங்கே டபுள் மடங்கு ஆடுவாங்க. அதனால் அவங்கள பற்றி பெருசாக கவலையே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. பட் ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, அப்புறம் இஷான் கிஷன். இப்போ இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா 2 பேரும் இந்த சீசன் 100 அடிச்சிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ப்ரெஷரும் கிடையாது. இப்போ இவங்களுக்கு ப்ரெஷர் இல்லை. பட் ஆனால் எஸ்ஆர்ஹெச் சுத்தமாக ப்ரெஷர் கிடையாது. இன்கேஸ் இப்போ லெஃப்ட் ஹேண்டர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிராஜும் இஷான் சர்மா நல்லா பவுல் பண்ணுவாங்க. ஸோ இவங்களில் யாராவது ஒருத்தவங்க ஒரு பெரிய டேமேஜ் டாப் ஆர்டர் எடுத்துட்டாலோ இல்லை ஸ்பின்னர் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னாலும் வாஷிங்டன் சுந்தர் லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் ஒருத்தர் இருக்கார். ஸோ எடுத்துகிட்டு போகலாம். ஸோ எக்கச்சக்கமான அம்புகள் இங்கே இருக்குது. கில்லு எந்தெந்த அம்பை எடுத்து இங்கே சொருவாருங்கிறத பார்க்கணும் ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் மிடில் ஆர்டருக்கு எடுத்து வந்துட்டீங்க அப்படின்னா கமிண்ட் மெண்டிஸ் ஸ்பின்னர் சூப்பராக ஆடுறாரு. அப்போ ராஷித் கானுக்கும் கமிண்ட் மெண்டிஸுக்கும் ஒரு செம்மையான கிளாஷ் பாம்பிகிரி ஃபைட் இருக்குது. இது போக வந்து டெவோத்தை எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. மேபி வாஷிங்டன் சுந்தர் வரலாம். அப்படி வாஷிங்டன் சுந்தர் வரும்போது கமிண்ட் மெண்டிஸோட அந்த பேட்டில் செம்மையாக இருக்கும். அதான் சொல்கிறேன், கமிண்ட் மெண்டிஸ்க்காக இந்த மேட்ச் நான் கொஞ்சம் பார்ப்பேன். பட் கமிண்ட் மெண்டிஸ் ஒரு நல்ல ஸ்கோர், கமிண்ட் மெண்டிஸ்லேருந்து ஒரு பெரிய ஸ்கோர், ஒரு நல்ல டீசெண்டான ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 2 கையாலையும் பால் அப்படி போடுற வந்து இங்கே எந்த அளவுக்கு குழப்பறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ பவுலிங்கை கம்பேர் பண்ணும்போது அப்போ ஹர்ஷல் பட்டேல் தான் அங்கே எனக்கு தெரிஞ்சு பெரிய பவுலர். இப்போ பேட் கமின்ஸ் பவருக்கு பின்னாடி தான் நிற்கிறாரு. ஹர்ஷல் பட்டேல் நியூ பால் அண்ட் டெத் ஓவர்ஸில் நல்லா பண்ணுறாரு. மேக்ஸிமம் நியூ பாலில் பேட் கமின்ஸ் ஒரு கில்லையும் இல்லை சாய் சுதர்ஷனையும் பிளான் பண்ணி எடுத்துட்டாலோ, கமின்ஸ் இல்லை கமின்ஸ் ஒரு ஜாஸ் பட்டர் எடுத்தாலோ, அதான் அந்த 3த்தில் 2 எடுத்துட்டாருன்னா கீழே இருக்கக்கூடிய மிடில் ஆர்டரோட இது வரைக்கும் அவங்க அந்த பிரச்சனையை பார்க்கல. இந்த பிரச்சனையை அவங்க கொஞ்சம் கிளப்பி விட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நான் என்ன பார்க்கல. ஸோ இது வரைக்கும் அவங்க அந்த பிரச்சனைக்குள்ளே மாட்டவே இல்லை. அந்த பிரச்சனைகளை அவங்க மாட்டவே இல்லை. இந்த டாப் 3 இது வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, கவனமாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்கனால இப்போ அந்த பிரச்சனை மாட்டல. ஒரு நாக் அவுட்ஸுக்கு போயிட்டாங்கன்னா அங்கே பிரச்சனையாக இருக்குல்ல. ஸோ அதனால் இங்கே டெஸ்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்குள்ளே வந்து பிளே ஆஃப்குள்ளே நுழையணுங்கிறது ஒன்று இருக்குது. நுழைஞ்சதுக்கப்புறம் மேபி அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒன்று. அதுக்கப்புறம் இஷான் கிஷன், ராஷித் கான் ஒரு மாதிரி பழைய பகலில் அது அப்போலேருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாருல. இப்போது ராஷித் கான் ஜிடியில், இஷான் கிஷன் எஸ்ஆர்ஹெச்சில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்பேன். வின்னிங் பர்சன்டேஜ் குஜராத் டைட்டன்ஸ் 53% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் 47% எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதா நான் பார்க்குறேன். என்ன நடக்குங்கிறது இங்கே கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பாயிண்ட்ஸ் டேபிள் பொறுத்த வரைக்கும் ஜிடி 4வது பொசிஷனில் இருக்கிறாங்க. இப்போ இந்த மேட்ச் எஸ்ஆர்ஹெச் கூட, எம்ஐ கூட, டிசி, எல்எஸ்ஜி, சிஎஸ்கே கூட ஆட போகிறாங்க. இதில் சிஎஸ்கே அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஆனால் யாராவது பார்ட்டிக்கு எடுக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ எஸ்ஆர்ஹெச் ஆல்மோஸ்ட் இல்லை தோத்த வெளியில் அவங்களும் அந்த இவங்களோட பார்ட்டிக்கு எடுக்கணும்னு நினைப்பாங்க. எம்ஐ, டிசி 2 டீமும் பிளே ஆஃபுக்கு பக்கத்து, அதாவது எம்ஐ டாப்பில் இருக்கிறாங்க இது நிலைமை வரைக்கும். இப்போ ஜிடி எம்ஐயை பீட் பண்ணி டிசியை பீட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க பிளே ஆஃப்குள்ளே, ஏன்னா 14 இல்லை 12 பாயிண்ட் இருப்பாங்களா. இப்போது இவங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 5 மேட்ச் இருக்குது, 9 மேட்சாக ஆடி இருக்கிறாங்க. இப்போ எஸ்ஆர்ஹெச் கூட ஜெயிச்சா கன்ஃபார்ம்னு நான் சொல்லுவேன். அடுத்து எல்எஸ்ஜி கூட, சிஎஸ்கே கூட ஏதாவது ஒரு மேட்ச் வின் பண்ணிடுவாங்க. இப்போ எஸ்ஆர்ஹெச் 9வது பொசிஷனில் இருக்காங்க, 6 பாயிண்டோடு இருக்கிறாங்க. இப்போது இந்த 5 மேட்ச்லாம் வின் பண்ணாங்கன்னா 10 பாயிண்ட் 16 பாயிண்ட் அப்படி வந்து பிளே ஆஃப்குள்ளே வருவாங்களா தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதிசயம் அற்புதம் நடக்குமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுதான் பாயிண்ட்ஸ் டேபிள் பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக ஃபேண்டசி 11 ப்ரிடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் விக்கெட் கீப்பரில் ஜாஸ் பட்டர், பேட்டிங்கர் சாய் சுதர்ஷன், கில், டிராவிஸ் ஹெட், அப்புறம் ருத்தர்ஃபோர்ட், நிதிஷ்குமார் ரெட்டியை பிக் பண்ணுறேன். ஆல்ரவுண்டரில் கமிண்ட் மெண்டிஸ், அப்புறம் பவுலிங்கில் ஹர்ஷல் பட்டேல், பேட் கமின்ஸ், பிரசித் கிருஷ்ணா, ராஷித் கானை பிக் பண்ணுறேன். ஃபாஸ்ட் பவுலர் பிக் பண்ணியிருக்கலாமா எக்ஸ்ட்ராவான்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் எனக்கு இதுவே ஓகே தான். இப்போ ருத்தர்ஃபோர்டை நான் தூக்க முடியாது. ஏன்னா கீழே எப்படியாவது நான் அந்த ஷாருக் கான், சுந்தர், டெவோத்தி யாராவது பிக் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நம்ம மையை போட்டு நல்லா பிக் பண்ண முடியாதுங்கிறதுனால இவங்க மட்டும் பிக் பண்ணியிருக்கிறேன். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லர், சாய் சுதர்ஷன், இவங்க 2 பேரையும் நீங்கள் பிக் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. இந்த மாதிரி பிச்சு ஃப்ளாட்டாக இருக்கும் அப்படிங்கும்போது டிராவிஸ் ஹெட் கண்ணில் பண்ணிட்டாங்கன்னா டிராவிஸ் ஹெட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, முக்கியமான கிளாஷ் இது, முக்கியமான மேட்ச் இது. ஸோ கொஞ்சம் க்ளோஸாக பாருங்கள், நல்ல மேட்சாக இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்குள்ள. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா?